ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஜேர்னல் திங்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளாக நிறைய பேர் ரெக்யூஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால் எல்லாருமே ஈஸியாக பண்ணி வச்சுக்கிற மாதிரியான திங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மோஸ்ட்டாக கலர் பேப்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கு தேவைப்பட போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 கலர் பேப்பர்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். இது உள்ளக்குள்ளே நான் 5 கலர்ஸ் வச்சுருக்கேன். மேலே வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 கலர்லேயுமே ஒரு பீஸ் இப்போ கிடச்சிருமா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன லென்த் பீஸாக நம்மளுக்கு வேணும். ஸோ 5 பீஸ் வேணும். 5 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கலர் ஷீட்டு, அந்த ஷீட்டுக்கு கீழே வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அது எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறது எதுக்குன்னா, இப்போ ஜேர்னல் ஆர்ட் பண்ணும்போது இந்த குவைட்ஸில் எழுதி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே வேணால் நம்ம எழுதிக்கலாம். இல்லை இதில் நம்ம எழுதிட்டு அப்புறமா கூட நம்ம ஜேர்னல் ஆர்ட்டில் ஒட்டிக்கலாம். ஸோ ஓகேவா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிக்கோங்க. இது வெரி சிம்பிள். நான் இன்றைக்கி பண்ண போகிற எல்லாமே இந்த கலர் பேப்பர்ஸை வச்சு தான் மோஸ்ட்லி நான் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்சனால என்கிட்ட இந்த மாதிரி டிசைனர் சிசர் இருந்துச்சு. ஸோ அந்த சிசரை யூஸ் பண்ணி நான் இப்படி மேலே மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த சிசர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக நான் ஃபர்ஸ்ட் பண்ணல இந்த பாக்ஸ் மாதிரியே கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டேப் மாதிரி பண்ண போகிறோம். டேப் நான் இந்த தடவை ப்ளைன் டேப்பாக தான் பண்ண போகிறேன். டிசைன் எதுவுமே போட போகிறது கிடையாது. அதே அந்த 5 கலரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு டேப்போட அகலம் எவ்வளோ வேணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த் போட்டுட்டு ஸோ லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 பீஸை இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை சுற்றிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எல்லா பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டிசைன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நார்மல் ஒயிட் பேப்பரில் நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்து அப்புறமா கூட டேப் பண்ணிக்கலாம். நான் டிசைன் டேப் இல்லாமல் அதோட வெறும் நார்மல் கலர் டேப் மட்டும் பண்ணலாம், ப்ளைன் கலர் டேப் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ டேப் பண்ணுறது இந்த மாதிரி ஈஸி தான். இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு ரவுண்டான ஒரு பொருள் வச்சுட்டு இப்படி சுற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சமாக ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு அப்புறம் எண்டுலேயும் லைட்டாக ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கோங்க. அது பிரித்தா ஈஸியாக பிரித்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஒட்டிக்கோங்க. ஓகேவா, இல்லைனா நீங்கள் செலோ டேப்பை கூட ஸ்டார்டிங் அண்ட் எண்டுக்கு யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அது இன்னுமே நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இதுவுமே நீங்கள் லைட்டாக வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த 5 கலர்ஸ்க்குமே நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ரவுண்ட் பீஸில் மாட்டி வச்சுக்கோங்க. நான் அந்த ஃபெவிஸ்டிக் டப்பா இருக்குல்ல அதில் மாட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுவும் அதே சேம் 5 கலர்ஸ் தான். உங்களுக்கு அந்த ரவுண்டோட சைஸ் எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குட்டி மூடி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 5 பீஸ் தேவைப்படும். அதுவும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த 10 பீஸஸையுமே இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துகிட்டு அந்த கார்டில் அந்த ஃபெவிஸ்டிக்கை ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக மட்டும் ஒரு கார்னரில் மட்டும் போட்டு ஒட்டிக்கணும். நம்ம அந்த ரவுண்டை எடுக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் செல்லோ டேப்பை கூட நான் டபுள் சைடட் செல்லோ டேப் மாதிரி நம்ம சுற்றி அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேட் ஸ்டிக்கர் மேக்கிங் வீடியோவில் நான் அது எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கூட நீங்கள் செல்லோ டேப்பை வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இப்போ அதுவும் ரெடியாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் நான் ஆல்ரெடி செஞ்சு வீடியோ போட்டுட்டேன். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி செஞ்ச வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது டிசைனாக இருக்கிறனால இந்த மாதிரி ஜேர்னல் ஆர்ட்டுக்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதில் பாதியாக கட் பண்ணி 5 ஷீட் தனியாக பேட்டர்ன் பேப்பருக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற பீசஸை இன்னும் கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு 2 பீஸ் கிடச்சிச்சு. இப்போ இதையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் குட்டி குட்டி பீசஸாக இந்த டிசைனர் சிசர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி 4 சைடு கார்னர்லையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக அங்கங்கே ஜேர்னல் ஆர்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 5 கலர்ஸில் இந்த மாதிரி லென்த்து ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே இப்படி லைட்டாக சைடாக இருக்கிற மாதிரி கிழிக்கணும். இந்த மாதிரி சைடில் கிழிச்சிருக்கேன். அதை இது மாதிரி கிழிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே நம்ம இந்த ஜன்னல் ஆர்ட்டில் சைட்லலாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் கட் பண்ணுறத விட இப்படி கையிலேயே கிழிச்சிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொன்று கொஞ்சம் லென்த் பீஸாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 5 கிடச்சி
கிடச்சிருக்கா, இதை வந்து ஒன்றா நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்கும் நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி லைட்டாக அங்கங்கே போட்டுட்டு இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன். நம்ம அதை எடுக்கும் போது டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் நிறைய கலர்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 10 கலர் பேப்பர்ஸ்லேயுமே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5 கலர் பேப்பரில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கினேன் அட்டை. அந்த அட்டையில் இருக்கிற ஒரு இமேஜுமே நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி, ஒரு துணி வாங்கினாலும் கூட அட்டை வரும். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் அட்டை வரும். இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த அட்டைங்க, கார்டு இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிக்கர்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் ஜேர்னல் ஆர்ட்டில் உங்களுக்கு அந்தந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸுமே இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குதுன்னா ஃப்ரேம் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இருக்கிறத வச்சே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகேவா? அதே மாதிரி என்கிட்ட அந்த டிசைனர் சிசரும் இருக்கிறனால நான் அதையுமே யூஸ் பண்ணி நிறைய இதுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு சிசர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரேம் மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருந்ததுலேருந்து எனக்கு லெட்டர்ஸ் கூட கொஞ்சம் கிடச்சிது. நான் சும்மா 2 கார்டு தான் வச்சு கட் பண்ணேன். அதுலேயே எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கார்டெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இருந்த 2 கார்ட்லேயே நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அதை தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நான் இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தேன். அந்த பாக்ஸில் சைடில் வந்து ஃப்ளவர் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அந்த ஃப்ளவர்ஸை மட்டும். அப்புறம் அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம வந்து அழகாக அதில் க்ரியேட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய கார்டு இருந்துச்சுன்னா நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜேர்னல் ஆர்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கார்ட்ஸும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் விஷஸ் லேபிள் இருந்தது, ஒரு செட்டே இருந்துச்சு. சரி அதுலேருந்து ஏதாவது எடுக்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் அந்த ஃப்ளவர் நல்லா இருந்துச்சா, ஸோ அந்த ஃப்ளவரை மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை. அதனால சைடில் வந்து நான் சொன்ன மாதிரி கிழிச்சிட்டேன். இந்த மாதிரி கிழிச்சிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரு 5 பீசஸ் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கார்டில் லைட்டாக ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன், டக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஓகேவா? அது ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸ் தான். ஸோ அதே கலர் பேப்பர்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிக்கி நோட் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்கி நோட்டுமே ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு டேப் யூஸ் பண்ணி நான் மேலே வந்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டிசைன் டேப் இருந்துச்சு, இந்த மாஸ்கின் டேப்பு. இதோட ரிவ்யூ கூட இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன். இந்த டேப்போட ரிவ்யூ கூட பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் நார்மல் செல்லோ டேப் இருக்குன்னா கூட அதை கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். சும்மா லைட்டாக அது நின்னா போதும் அந்த பேப்பர்ஸ். நம்ம அதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5 கலர் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கையிலேயே நல்லா கசக்கி விட்டுடுறேன். கசங்கின பேப்பரே உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் இந்த கலர்ஸ்லேயே பண்ணுறனால நான் இந்த பேப்பர்ஸையே கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி கசக்கிட்டு பிரிச்சுட்டேன். ஓகேவா? இதுவுமே நீங்கள் வந்து ஒட்டும் போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த சைஸ்லேயே வந்து பேப்பர் எடுத்துகிட்டு இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் அந்த டிசைனர் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. எனக்கு இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மடக்கிட்டு திரும்பவுமே இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இதுவுமே நம்ம ஏதாவது சைடில் ஒட்டிட்டு இது மேலேயும் ஏதாவது எழுதிக்கலாம். அப்படின்லாம் ஏதாவது ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் இதுவுமே ஹோம்மேடாக எப்படி பண்ணுறது நான் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மேபி எதுக்காவது நம்ம ஜேர்னல் ஆர்ட் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தனியாக வீட்டிலே செஞ்ச ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஜேர்னல் ஆர்ட்க்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வாங்கின கார்டு இருந்துச்சு. அந்த கார்டு என்ன பண்ணுறேன்னா சும்மா கட் பண்ணி மட்டும் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி கார்டு கூட நம்ம அங்கங்கே ஒட்டும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால வந்து நான் இந்த டிசைனர் சிசரை யூஸ் பண்ணி கொஞ்சம் வேறு சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு எல்லாம் ஒரே சைஸில் இல்லாமல் கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பாக்ஸு, ஸ்கொயர் இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கலரான கார்டு இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி தனியாக இதையும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி ஒரு பிங்க் கலர் கார்டு இருந்துச்சா, இதை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதை கொஞ்சம் இந்த மாதிரி
சைடில் மட்டும் கேர்வாக கட் பண்ணிவிட்டு 2 கார்டு தான் அதில் கிடச்சிச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன பீஸாக. அதாவது அதையும் நம்ம வந்து அந்த கார்டுக்கு மேலே ஒட்டிக்க போகிறோம். அதையுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சைடில் டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து டிசைன் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓரளவுக்கு திங்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த நோட் வந்து ஆல்ரெடி நான் மேக் பண்ணுற வீடியோ நேற்று தான் போட்டேன். ஸோ அது கூடவே இன்னும் 2 நோட்டும் சேர்த்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் இந்த நோட் வந்து நான் எதுக்காக ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜேர்னல் ஆர்ட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வந்து பண்ணுது. ஸோ அதனால் நான் வந்து இதில் ஜேர்னல் புக்குன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த குட்டி நோட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ண திங்ஸ் மட்டும் வச்சு ஜேர்னல் ஆர்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டிலேயே பண்ண இந்த ஜேர்னல் ஆர்ட் கிட்ட வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் ஜேர்னல் ஆர்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக பண்ணலாம். நிறைய கலர்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 5 கலர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம அழகாக பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். துணி வாங்கின பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த பாக்ஸில் இன்றைக்கி நம்ம பண்ண எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாமா? ஸ்டிக்கி நோட்ஸு, அப்புறம் நம்ம பண்ண பேட்டர்ன் பேப்பர்லேருந்து எடுத்திருந்த சின்ன சின்ன கார்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி டேப்பு. ஸோ டேப்பில் டிசைன் டேப் வேணும்னாலும் நீங்கள் டிசைன் போட்டு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளெயின் டேப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்டிக்கரு, இந்த ஃப்ளவர் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் பேட்டர்ன் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து பண்ணும்போது வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கலர் கலராக ரவுண்ட் பீசஸ், அப்புறம் இந்த மாதிரி கார்ட்ஸ். இந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டெலாம் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னா அதில் கூட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய கலர்ஸ் வரும். ஒரு மாதிரி அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நல்லாவுமே இருக்கும். பார்க்க ஷைனிங்கான இதில் லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் பண்ணோம்ல அந்த கார்ட்ஸு, அப்புறம் வந்து தனித்தனியாக கட் பண்ண ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் இந்த ஷீட்ஸு, அப்புறம் இது இல்லாமல் இன்னும் வந்து நிறைய பண்ணலாம். ஸ்டாம்ப்லாம் கூட பண்ணலாம். இன்னும் ஜேர்னல் கிட்டில் பண்ணணுன்னா நிறைய இருக்குது. நான் சும்மா நார்மலாக இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள். நான் பார்ட் 2ல் டீட்டெயிலாக இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் போடுறேன். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வச்சு ஜேர்னல் கிட் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஜேர்னல் ஆர்ட் வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணால் அது கொஞ்சம் நாள் கழித்து அதை ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்புறம் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபுட்டு டைப்பில் இருந்துச்சுல, அது நான் எடுக்கல. இந்த 2 மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக நம்மளோட ஜேர்னல் புக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த புக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் பண்ணியிருக்கிற கொஞ்சம் திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன புக் தான் இருக்குது. ஸோ அதில் மட்டும் நம்ம பண்ணலாம். ஓகே? ஸோ இந்த திங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.